தேவாலயத்திற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக நம்ம சபை ஊழியர் டாக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சபை மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவாங்க. இயேசுவின் நாளிற்கு நன்றி. இயேசுவின் வேளையில் உங்கள் வார்த்தையை தியானிக்க போகிறோம். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் தேவன் நல்லதாவே ஆமென். அல்லேலூயா. எட்டாவது வாசிக்கலாம். மத்தேயு 19:13-14. மத்தேயு 19:13-14. ஏசப்பா சின்ன பிள்ளைங்களோட அம்மா அப்பா வந்து ஏசப்பாட்ட வந்து அவங்கள ஜோம் பண்ணி கூப்பிட்டு வரும்போது அங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து சீடர்களை வந்து சிறு பிள்ளைங்களை ஏன் இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதற்காங்க. அதுக்கு ஏசப்பா சொன்னாங்க, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்க, பரலோகராஜ்ய அவர்களுடையன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்ம சிறு பிள்ளைகளை அப்பவும் நினைக்காம அவங்க நம்ம எதிர்காலத்தில் சத்தியின் தூண்களாக இருப்பாங்க. நம்ம இப்போ ஒரு சிறு பையனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த சாமுவேல் 8 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3:9-10. அண்ணான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கள வந்து பிள்ளை காய்ச்சி இல்லை. அப்போ வந்து அவங்களோட சக்காலத்தை வந்து எனக்கு பிள்ளை இருக்கு, எவ்வளோ பிள்ளை என்னன்னு கிண்டல் அடித்தாங்க. அதுக்கு வந்து அவங்க வருஷம் போய் கோயிலில் போய் பலியிட்டு கொடுத்துட்டு வருவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து அண்ணால் வந்து ஏசப்பாட்ட பொருத்தனம் பண்ணி, ஏசப்பா எனக்கு ஆண் குழந்தை பிறந்தாங்கன்னா நான் வாழ்நாட்களாக உமக்கே ஒப்படைக்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அவனுக்கு சாமுவேல் பிறக்காங்க. அதனால் அவனுக்கு பால்குடி மறக்கிற வரைக்கும் வளர்த்துட்டு பால்குடி மறந்ததுக்கப்புறம் சர்ச்சில் போய் விட்டுருந்தாங்க. இந்த ஏழை கட்டெல்லாம் அங்கே சபை ஆசாரியராக இருப்பாரு. அவர் தான் வளர்ப்பாரு. அவன் சர்ச்சிலேயே வளர்ந்து ஏசுப்பா எப்பவும் துதிச்சுக்கிட்டே இருப்பான், மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பான், ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஏழை தாத்தா அவருடைய சாணத்திலே படுத்தப்புறம் கோயில் உள்ள விளக்கு அணையதுக்கு முன்னாடியே சாமியெல்லாம் அவனோட ஸ்நானத்திலே படுத்துட்டான். அப்போ வந்து ஒரு குரல் கேட்டது, சாமுவேல் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அப்போ இருந்தா இருக்கேன் ஏழை தாத்தா போய் நீங்கள் கூப்பிட்டீங்களா என்னன்னு கேட்கும்போது நான் கூப்பிடல, நீ போய் படுன்னு சொன்ன கூட திரும்பி போய் படுப்பான். திருமணியும் சாமுவேல் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். திருமணியும் என்ன இருக்கேன்னு ஏழு தடவை இந்த இருக்கேன் கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது நான் கூப்பிடல, நீ போய் படுன்னு சொல்லுவாரு. திருமணியும் சாமுவேல் ஒரு சவுண்ட் கேட்கும்போது திருமணி போய் கேட்பான். ஏழு தடவை சொல்லுவாரு, நீ இனிமேல் சவுண்டு கேட்டதுதான் கர்த்தாவே சொல்லும் அடியும் கேட்கிறேன்னு சொன்னான். திருமணியும் ஏசப்பா வந்து சாமுவேல் ரெண்டாவது கூட்டாங்க. அப்போ சாமுவேல் சொன்னா சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னான். ஏசப்பா வந்து அவன்கிட்ட இஸ்ரவேலை பற்றி ஏழு கத்தாவோட பிள்ளைகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஏழு கத்தாவோட கூட ஏசப்பா அப்படி பேசணும் கிடையாது. சிறு பிள்ளையாலே சாமுவேல் ஏசப்பா பேசியிருக்காரு. அவன் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமா இருந்தான். அதே மாதிரி நாமும் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமா இருக்கணும், ஏசப்பாவை தூச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போறோம்னா தாவீது. 8வது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17, 28, 29. 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக நான் புரிந்தேன், நான் துர்நடத்தை
கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயிடத்திற்கு உன்னை அனுப்பி அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிவிக்கிறேன் என்றார். அவளை வந்து ஏற்றப்போ புறக்கணிச்சிட்டாங்க. வந்து ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியாம இருந்தனால சவுல் வந்து ராஜால இருந்து புறக்கணிச்சிட்டாங்க. சாமுவேல் சொல்றாங்க, நீ எனக்கு பெத்லகேம்ல ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து கொண்டு வா. சாமுவேல் கேட்டா, நான் எப்படி பெத்லகேமுக்கு போவேன்? நீ பலியிடுற மாதிரி உள்ள போ, அடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னப்புறம் சாமுவேலும் பலியிடத்துக்கு போவோம். பலியிடும் போது ஈசை வந்து எங்க வருவது சமாதானமான்னு கேட்கும்போது சாமுவேல் சமாதானமான்னு சொல்லிட்டு நான் பலியிட வந்திருக்கேன், அந்த விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவான். கூப்பிடும் போது உங்களுடைய பயன்களை எனக்கு காட்டுன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தெல்லாம் வருவான். அப்புறம் முதல் பையனை பார்த்தோன்னே இவன் ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா இருக்கான், இவனும் தான் தேர்ந்தெடுக்கிறான்னு நினைக்கும் போது அவன் சொல்லுவாங்க, இவனை எல்லாம் அடுத்தவனை வரணும்னு சொல்லும்போது அப்படியே 7 பேர் போயிடுவாங்க. 7 பேர்ல யாருமே இல்லை. அப்போ வந்து சாமுவேல் எப்போ ஈசாயிட்ட உனக்கு இவர்கள் தவிர வேற பிள்ளை இருக்கான்னு கேட்கும்போது இவர்களுக்கு இளைய பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் அவன் தாவீது அவனை ஆரம்பிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சாமுவேல் டக்குனு கூட்டுவா எல்லாம் அந்த 15,000 எடுத்துருவாரு. அப்போ வந்து ஆள் அனுப்பி தாவீதை கூட்டு வர சொல்லுவாங்க. அவன் கண்ணு நல்லா பதம் சொல்லிட்டும் அவனை தான் ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்துருப்பாரு. உடனே சாமுவேல் சொல்றாரு, நான் இவனை தான் தேர்ந்தெடுத்துருக்கேன், இவனை அந்த தைலத்து கொம்பால அபிஷேகம் பண்ண சொன்னப்புறம் அவனை அபிஷேகம் பண்ணுவாங்க. முதல் அவங்க அப்பா வந்து அவன் அப்பாவும் நினைச்சாரு, 7 பேர் தான் இந்த ராஜாவுக்கு தகுதியா இருப்பாங்க, அவன் 6 மணிக்கு தான் தகுதியா இருப்பான், அவன் ராஜாக்கெல்லாம் வாய்ப்புலன்னு சொல்லும்போது ஏசப்பா அப்பாமா நினைச்சோம், ஏசப்பா அவனை ராஜாவா நினைச்சாரு. அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை அப்பாமா நினைக்க கூடாது. ஒரு பிள்ளைக்கு நல்லா இது பண்ணிட்டு 2வது பிள்ளைக்கு இது பண்ணும்போது 2 பேர்த்தையும் சமமாக கவனிக்கணும். அப்போ எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17, 28, 29. அவங்க அப்பா வந்து அவங்க அண்ணன்மார்கள்லாம் போர்க்களத்தில் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து நீ அண்ணன்மார்களை பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வான்னு சொல்லும்போது அவங்க தாவீது வந்து 40 நாளும் இரவு பகலும் வந்து இஸ்ரவேல் எனக்கு போட்டி போடுவாங்க, என்ன ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களோ அதை நாங்கள் கேட்போம், நான் ஜெயிச்சிட்டோம்னா நான் சொல்கிறதா நீங்கள் கேட்பேன்னு சொல்லும்போது தாவீது அங்கே வந்துருக்கும்போது தாவீது அவங்க அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கூட வந்துருக்கும்போது கோயிலை வந்து என்னுடைய சண்டை கூட வரேன்னு கேட்கும்போது தாவீது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் மட்டுமே கேட்பேன், இது என்னன்னு. அண்ணன் சொல்லுவான், நீ எங்கே வந்திருக்க, ஆடு மேய்களை விட்டுட்டு எங்கே வந்திருக்க, ஆடுலாம் எங்கே போகும் அப்படின்னு சொல்லும்போது தாவீது சொல்லுவான், நான் இங்கே வந்து அர்த்தமே இல்லையா முகாந்திரமே இல்லையான்னு கேட்பான். அப்போ வந்து அவன் பேசிட்டு இருக்கும்போது ஆட்கள் ராஜாடையே கூப்பிட்டு போயிடுறாங்க. ராஜா வந்து நீ எப்படிப்பா அவங்களோட சண்டை போடுவ, சின்ன பையனா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஆரம்பிச்சு இருக்கும்போது சிங்கம் வந்தது கொண்டுட்டேன், அதே மாதிரி கரடி வந்தது அதையும் கொண்டுட்டேன், ஆண்டவர் இஸ்ரவேல் ராஜாவிய ஆண்டவர் மேலே கதையாக சொன்னேன், நான் இவனையும் கொண்டுறேன்னு சொல்லும்போது ராஜா சொல்லுவார், சரி போ சொல்லி வஸ்திரம் கொடுப்பாரு, அந்த போர்க்களத்துக்கெல்லாம் போடுற வஸ்திரம். எனக்கு சேராதனால எனக்கு எல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு கவுட்டையும் 5 கல் மட்டும் போதுன்னு ஆத்தோரத்தில் ஒரு 5 கல் எடுத்துட்டு ஆடு மேய்க்கிறனால அந்த ஆல்ரெடி கவுனி இருக்கும் வச்சுட்டு 5 கல்லை மட்டும் எடுத்துட்டு கோயிலுக்கு முன்னாடி நின்று நான் அப்புறம் சண்டை கூட வரேன்னு சொல்லும்போது கோயிலாக சொல்லுவான், நீ சின்ன மணிக்கு என்ன தோக்கடிக்க போறியா, அவனை வெட்டி துண்டு துண்டாக்கி பறவைகளுக்கும் பெருமங்களுக்கும் போட்டலான்னு சொல்லும்போது தாய் சொல்லுவான், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆணையம் சொல்லுது
பொண்ணை வெட்டி பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போட்டு சொல்லும்போது ஒரே கையை நெத்தியில் அடித்து அவன் கீழே விழுந்துருவான். அவங்க கீழே எடுத்து அவன் மேலே ஏறி கழுத்தாக இருக்குவான். அதே மாதிரி தான் மொதல் அவங்க அப்பா வந்து அவன் அப்பா அம்மா நினச்சாங்க. ரெண்டாவது அவங்க அண்ணன் ஏன் வந்து ஆர்மியில் இங்கே ஏன் வந்தேன்னு கேட்டான். மூணாவது ராஜா அவனை அப்பா அம்மா நினைச்சாங்க. நாலாவது கோலியாத்தான் அவனை அப்பா அம்மா நினைச்சான். ஆனால் ஆண்டவர் அவனை அப்பா அம்மா நினைக்கிறார். உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். அது மாதிரி நம்ம வந்து யாரையும் அப்பா அம்மா நினைக்கக்கூடாது. மூணாவது நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா நாகம்மன் வந்து ஒரு சிறு பிள்ளையை கடத்திட்டு வருவான். அந்த கதையை தான் பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5:1-13 வரை.